நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஷேர்ஷாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேர்ஷாட் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம நேமை டிசைனை செட் பண்ணிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விஷயத்தை பண்ண நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட் சிம்பிள்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டில் செட் ஆகியிருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நிறைய டிசைன் நம்மளுக்கு வந்திருக்கும். இதை தொடர்ந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்டில் உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிள்ஸ் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் சிம்பிள்ஸ் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அகைன் லிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டில் அதே சிம்பிளை சூஸ் பண்ணுங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்குது. இங்கே கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங், அதுக்கப்புறமா ஹார்ட், அதுக்கப்புறமா ஸ்டார்ஸு, ஹார்ட்ஸு, அதுக்கப்புறமா செஸ்ஸு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணாலும் நீங்கள் உங்கள் நேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுடைய நேமை எப்படி டிசைன் பண்ணணுமோ டிசைன் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதா சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காப்பி டு கிளிக் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷேர்ஷாட் போயிடலாம். ஸோ ஷேர்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேம் சப்போர்ட் ஆகுதாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஷேர்ஷாட் பேஜுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல எடிட் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த நேமை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் மேலே சேவ் சேஞ்சஸ் இருக்குது. இதை கொடுத்தா நம்மளுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுடைய நேமை நீங்கள் ரொம்பவே சிம்பிளாகவே எடிட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.